ஹாய் ஹலோ வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் டிஎன்பிசி அகாடமி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th அரசியல் அறிவியல். அரசியல் அறிவியல் புத்தகத்திலிருந்து இந்தியாவில் நிர்வாக அமைப்பு. இந்தியாவில் நிர்வாக அமைப்பு பாடத்தோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 32 கொஸ்டினோட கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதோட கண்டினியூட்டி தான் இது. அதோட கண்டினியூட்டி தான் இது. வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 33. இந்தியாவில் அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாவதற்கான வித்து எப்போது நடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 மார்ச் 15. 1919 மார்ச் 15. விதி பார்த்தீங்கன்னா 96 சி விதிப்படி அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாவதற்கான வித்து நடப்பட்டது. இந்தியாவில் அரசு பணியாளர் தேர்வாணையம் மீது அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கான வித்து 1919 மார்ச் 15 96 சி விதிப்படி. நெக்ஸ்ட் 34th கொஸ்டின். சர்தார் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். சர்தார் பட்டேல் தேசிய காவல் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். நெக்ஸ்ட் 35th கொஸ்டின். தேர்வாணையம் அமைப்பு செயல்பாடுகள் குறித்து அமைக்கப்பட்ட ஆணையம் லீ ஆணையம், ராயல் ஆணையம். என்னென்ன? லீ ஆணையம், ராயல் ஆணையம். இது ரெண்டும் தேர்வாணையம் அமைப்பு செயல்பாடுகள் குறித்து அமைக்கப்பட்ட ஆணையம் ஆகும். நெக்ஸ்ட் 36th கொஸ்டின். மத்திய குடிமை பணிகளிலேயே மிக உயர்ந்த கௌரவமும் தகுதிகளையும் ஊதியமும் ஆதாயமும் கொண்ட பணி இந்திய வெளியுறவு பணிகள். நெக்ஸ்ட் 37th கொஸ்டின். இந்தியாவில் முதன்முறையாக அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1926 அக்டோபர் 1. ஒரு தலைவர் 4 உறுப்பினர். எப்பொழுது? 1926 அக்டோபர் 1. அப்போது என்னது? இந்தியாவில் முதன்முறையாக அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஒரு தலைவர் 4 உறுப்பினர். இப்பொழுது 1926 வேற என்ன நிகழ்வு நடந்து உங்களுக்கு தெரியுமா? அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. திங்க் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா ரொம்ப பெட்டர். 1926 வேற நடந்திருக்கும். 1926 இந்து அறநிலையத்துறை, இந்து அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை ஆரம்பிக்கப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் நடந்திருக்கும் ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கும். பல்கலைக்கழகம், ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு இயரையும் நீங்க படிக்கும்போது என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணி படிக்கணும். அந்தந்த இப்ப என்ன படிச்சிருப்பீங்க? இப்ப இதுல அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆரம்பிக்கப்பட்டது 1926 அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்ப அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு படிக்கும் போதே எந்த நிலையத்துறை ஆரம்பிக்கப்பட்டிருக்கும், ஆந்திர பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சேர்த்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாத்தையும் சேர்த்து படிக்கும்போது நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய, தனித்தனியா நீங்க எக்ஸ்ட்ரா போயிட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால சேர்த்து படிக்க ரொம்ப பெட்டர். இப்படி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இயர்ஸ் உடனே மெமரி ஆயிடும். இயர்ஸ் உங்களுக்கு மறக்காது. அந்தந்த நிகழ்வுக்குரிய இயர்ஸ் உங்களுக்கு மறக்காது. அதனாலதான் நடத்தும் போதே எக்ஸ்ட்ரா கண்டென்ட் அந்தந்த இயர்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சேர்த்து சொல்றேன். அதனால நோட்ஸ் எடுத்துங்க.
வீடியோ உங்களுக்கு எதுக்கு நான் தனியாக அப்படி சொல்லி நடத்துறேன்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்து அதை படிச்சுக்கணுங்கிறதுக்காக தான். இல்லைன்னா உங்களுக்கு டைரெக்டாக வெறும் கொஸ்டினை மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ ஒரு கொஸ்டின் சொல்கிறேன்னா அது கூட சேர்த்து வேற என்ன நிகழ்வு நடந்தது அப்படி சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான். ஓகே, அதனால் நோட்ஸ் எடுத்துக்கங்க. சொல்லும் போதே எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 38th கொஸ்டின். இந்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முதல் தலைவர் சர்ராஸ் பார்க்கர். இந்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முதல் தலைவர் பார்த்தீங்கன்னா சர்ராஸ் பார்க்கர். முக்கியமான கூற்றுகள். இந்திய அரசாங்க சட்டம் 1919-96 துணைப்பிரிவு 2 கீழ் வழங்கப்பட்டுள்ள விதிகளின்படி அரசு பணியாளர் தேர்வாணையம் 1926 உருவாக்கப்பட்டது. 1919 உறுப்பு 96 பிரிவு 2 கீழ் வழங்கப்பட்டுள்ள விதிகளின் படி அரசு பணியாளர் தேர்வாணையம் விதிகள் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இந்திய அரசாங்க சட்டம் 1935 மேலும் விரிவுபடுத்தப்பட்ட கூட்டாட்சி தேர்வாணையங்கள் உருவாக வழிவகுத்தது. 1935 இந்திய அரசாங்க சட்டம் எதற்கு வழிவகுத்தது? கூட்டாட்சி தேர்வாணையங்கள் உருவாக வழிவகுத்தது. அரசு பணியாளர் தேர்வாணையம் கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையமாக 1937 ஏப்ரல் 1 மாறியது. 1937 ஏப்ரல் 1 கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையமாக மாறியது. ஓகே, இந்த 1935 இது ஒரு இந்திய அரசாங்க சட்டம். இந்த இயர்ல தான் இரட்டை சுயாட்சி, மாநில சுயாட்சி, மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கும். மாநில சுயாட்சி தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கும். இதற்கு முந்தைய இந்திய அரசாங்க சட்டம் 1919 இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியிருக்கும். இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திருப்பாங்க. இந்த இரட்டை ஆட்சிக்கு முடிவு கட்டிட்டு தான் அந்த மாநில சுயாட்சி கொண்டு வருவாங்க 1935 இந்திய அரசாங்க சட்டத்தின்படி. ஓகே, நெக்ஸ்ட் 40th கொஸ்டின். கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் என பெயர் மாற்றப்பட்ட ஆண்டு 1919 ஜனவரி 26. 1950 ஜனவரி 26 என்ன மாதிரி இருக்கும்? கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் என பெயர் மாற்றப்பட்டிருக்கும். இது 1950 ஜனவரி 26 என்ன இருக்கும்? இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்திய அரசியலமைப்பு நடைமுறை வந்திருக்கும். அப்பொழுதுதான் இது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் என பெயர் மாற்றப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் 41st கொஸ்டின். அரசமைப்பின் எந்த உறுப்பின் கீழ் கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர்கள் உறுப்பினர்களாக ஆனார்கள்? அப்படி பார்த்தீங்கன்னா 378 ஒன்றின்படி கூட்டாட்சி பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் உறுப்பினர்களாக ஆனார்கள். ஓகே, ரொம்ப முக்கியமான விதி, படிச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 42nd கொஸ்டின்.
இந்திய அரசியல் அமைப்பின் எந்த உறுப்பின்படி ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315 விதிப்படி ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டிருக்கும். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டிருக்கும். 315 படி இந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் விதிகள் பார்த்தீங்கன்னா 315 to 323 வரை. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் 10 உறுப்பினர்கள். இந்த ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பொழுது உருவாக்கப்பட்ட போது ஒரு தலைவர் 10 உறுப்பினர், ஒரு தலைவர் 10 உறுப்பினர் இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 43rd கொஸ்டின். உறுப்பு 315 இருந்து 326 போன கொஸ்டின் சொன்னதுதான். 315 to 323 வரை பாருங்க. 315 என்ன சொல்லுது? ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள். ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள். 316 உறுப்பினர்கள் நியமனம் பதவி கால வரம்பு. ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் உள்ள உறுப்பினர்களோட நியமனம் பதவி கால வரம்பு பற்றி சொல்றது 316. 317 என்ன சொல்லுது? உறுப்பினர்கள் நீக்கம் மற்றும் இடைநீக்கம். 317 என்ன சொல்லுது? உறுப்பினர் நீக்கம் மற்றும் இடைநீக்கம். உறுப்பு 318 என்ன சொல்லுதுன்னா உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறைகளை உருவாக்குதல். உறுப்பு 318 என்ன சொல்லுது? உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறைகளை உருவாக்குதல். உறுப்பு 319 நடவடிக்கைகளுக்கு உள்ளாகும் உறுப்பினர்கள் பணியில் தொடர்வதை தடுத்தல். 319 நடவடிக்கைகளுக்கு உள்ளாகும் உறுப்பினர்கள் பணியில் தொடர்வதை தடுத்தல். 319. 320 என்ன சொல்லுதுன்னா தேர்வாணையத்தோட பணிகளை பத்தி சொல்லுது. 320 தேர்வாணையத்தை பத்தி சொல்லுது. 321 தேர்வாணையம் பணிகளை விரிவாக்கம் செய்யும் அதிகாரம். 321 தேர்வாணையம் பணிகளை விரிவாக்கம் செய்யும் அதிகாரம். 322 தேர்வாணையம் செலவினங்கள். 322 என்ன சொல்லுது? தேர்வாணையத்தோட செலவினங்களை பத்தி சொல்லுது. 323 என்ன சொல்லுதுன்னா தேர்வாணையத்தின் அறிக்கைகள். தேர்வாணையம் அறிக்கைகளை பத்தி சொல்லுது. 323. இப்ப அந்த அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல்ல பிரசிடென்டே இந்த தலைவர் உறுப்பினர்களை நியமிச்சிருவாரு. சென்ட்ரல் அது ஒன்றிய மத்திய பணியாளர் தேர்வாணையத்தை, அது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்கள் தலைவரை பிரசிடென்ட் நியமிப்பாரு. ஸ்டேட்டோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை யாரு? கவர்னர் நியமிப்பாரு. பட் இதுல என்னன்னா இவர்களை ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீக்கம், இந்த உறுப்பினர்களை நீக்கம் செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். நியமனம் பாத்தீங்கன்னா கவர்னர். நியமனம் பாத்தீங்கன்னா கவர்னர் செய்வாரு. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை
நியமனம் செய்யறதும் நீக்கம் செய்யறதும் பிரசிடென்ட் தான். ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் கவர்னர் தான் நியமனம் செய்வாரு. பட் நீக்கம் அப்படின்னு வரும்போது பிரசிடென்ட் நீக்கம் செய்வாரு. ஓகே, புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த விதிகள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான விதிகள். கண்டிப்பா இந்த கொஸ்டின் வரும், நோட்ஸ் எடுத்துக்கங்க. புரியுதா? அதனால திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நோட்ஸ் எடுத்து படிங்கன்னு. ஓகே, நெக்ஸ்ட் 44th கொஸ்டின். மாநில கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1964. 1964ல மாநில கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1964. நெக்ஸ்ட் 45th கொஸ்டின். எந்த ஆண்டு முதல் தேர்தலுக்கான கட்டணத்திலிருந்து பெண் விண்ணப்பதாரர்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அப்படி பார்த்தீங்கன்னா 2009 ஜூலை 15. 2009 ஜூலை 15. 2009 ஜூலை 15. தேர்தலுக்கு கிடையாது, தேர்வுகளுக்கு. தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு, மறுபடியும் வாசிக்க பாருங்க. 45th கொஸ்டின். எந்த ஆண்டு முதல் தேர்வுகளுக்கு கட்டணத்திலிருந்து பெண் விண்ணப்பதாரர்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? இது தேர்தல் கிடையாது, தேர்வுகளுக்கு. ஓகே, அது தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. 2009 ஜூலை 15. ஜூலை 15 வேற என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? ஜூலை 15 தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாள். காமராஜரோட பிறந்த நாள். இந்த ஜூலை 15ங்கிறது காமராஜரோட பிறந்த நாள். அது கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஓகே, 2009 எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இருக்கு. சிறார் கல்வி சட்டம் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 46 கொஸ்டின். மாநில பணியாளர் தேர்வாணையம் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் நியமிப்பாரு. ஆனால் நீக்கம் செய்யறது யாருன்னு சொல்லியிருந்தேன், குடியரசுத் தலைவர் தான் நீக்கம் செய்வார். நீக்கம் செய்யறது குடியரசுத் தலைவர் தான். நெக்ஸ்ட் 47th கொஸ்டின். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி காலம் பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் 62 வயது வரை. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் 6 years 62 ஏஜ். இதற்கு இது ஸ்டேட்டுக்கு. நெக்ஸ்ட் 48th கொஸ்டின். ஒன்றிய அரசு பணியாளர்களின் வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. ஸ்டேட்டுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஸ்டேட்டுக்கு 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது வரை. சென்ட்ரலுக்கு 6 ஆண்டுகள் 65 ஏஜ் வரைக்கும். இது சென்ட்ரலுக்கு, ஒன்றிய அரசு பணியாளர் வயது வரம்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 49th கொஸ்டின். அரசமைப்பின் எந்த உறுப்பு நாடாளுமன்ற இரு அவைகள், மாநில சட்டமன்றங்கள், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்களை கண்காணித்தல், வழிகாட்டுதல், கட்டுப்படுத்தல் ஆகிய அதிகாரங்களை தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையாக வழங்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 324. ஓகே, நெக்ஸ்ட் 50 கொஸ்டின்.
இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பானது ஒரு சுயாட்சி அதிகாரம் கொண்ட இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம் அமைக்க வழிவகை வழங்கி உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா 148 148 யாருக்கு? இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம் அமைக்க வழிவகை சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஓகே, நெக்ஸ்ட் 51st கொஸ்டின். மாநில கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1964. முக்கியமான கூற்றுகள். மாநில அரசு பணியாளர் நியமனம் செய்ய மத்திய மாநில அரசுகளின் நிர்வாகத்தில் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும். மாநில அரசு பணியாளராக நியமனம் செய்ய மத்திய மாநில அரசுகளின் நிர்வாகத்தில் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும். தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பணிநிலைகள் குறித்து ஆளுநரே வரையறை செய்து கொள்ள அனுமதி வழங்குகிறது. மாநில அரசு பணியாளத்தின் பதவி வகிக்க என்ன பண்ணியிருக்கணும்? மத்திய மாநில அரசுகளின் நிர்வாகத்தில் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும். தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பணிநிலைகள் குறித்து ஆளுநரே வரையறை செய்து கொள்ள அனுமதி வழங்குகிறது. நெக்ஸ்ட் 52nd கொஸ்டின். இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறையின் தலைவர் தலைமை கணக்கு தணிக்கையாளர். தலைமை கணக்கு தணிக்கையாளர். நெக்ஸ்ட் 53rd கொஸ்டின். பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தால் மட்டுமே போதும், அதன் மூலம் சமூக திட்டங்கள் தொடங்க தேவையான மூலதனம் கிடைத்துவிடும் என வாதிட்டவர் ஜெகதீஷ் பகவதி. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தால் மட்டுமே போதும், அதன் மூலம் சமூக திட்டங்கள் தொடங்க தேவையான மூலதனம் கிடைத்துவிடும் என வாதிட்டவர் ஜெகதீஷ் பகவதி. நெக்ஸ்ட் 54th கொஸ்டின். உலக பொருளியல் கல்வி புலத்தில் இருபெரும் வல்லுநர்கள் என கருதப்படுபவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென், ஜெகதீஷ் பகவதி. உலக பொருளியல் கல்வி புலத்தில் இருபெரும் வல்லுநர்கள் என கருதப்படுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென், ஜெகதீஷ் பகவதி. நெக்ஸ்ட் 55. முதல் நவீன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு 1860. 1860ல முதல் நவீன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு. ஓகே, மே 1 ஏப்ரல் 30. முதல் நவீன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு 1860. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 56 கொஸ்டின். அரசமைப்பு படி மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் என கூறியவர் டாக்டர் BR அம்பேத்கர் ஐயா. முக்கியமான கொஸ்டின் இது. அரசமைப்படி மிக முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் என கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் ஐயா தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 57 கொஸ்டின். கொலம்பியா பல்கலைக்கழக பொருளாதார பேராசிரியர் ஜெகதீஷ் பகவதி. கொலம்பியா பல்கலைக்கழக பொருளாதார பேராசிரியர் ஜெகதீஷ் பகவதி. நெக்ஸ்ட் 58th கொஸ்டின். எந்த ஆண்டில் இங்கிலாந்து அரசின் நடைமுறையை ஒட்டி நிதியாண்டு ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை என மாற்றி கொள்ளப்பட்டது? 1866. 1866ல ஏப்ரல் 1 டு மார்ச் 31 வரை என்ன சொல்றாங்க? நிதியாண்டுங்கிறது ஏப்ரல் 1 முதல் மார்ச் 31 வரை என மாற்றிக்கொள்ளப்பட்டது 1866ல. இந்த 1866ல இன்னொரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா ஒரிசா பஞ்சம். ஒரிசா பஞ்சம். ஒரிசா பஞ்சம் 1867 நடந்திருக்கும். நெக்ஸ்ட் 59th கொஸ்டின். ஹார்வர்ட் பல்கலைக்கழக பொருளாதார தத்துவத்துறை பேராசிரியர் அமர்த்தியா சென். ஹார்வர்ட் பல்கலைக்கழக பொருளாதார தத்துவத்துறை பேராசிரியர் அமர்த்தியா சென். நெக்ஸ்ட் 60th கொஸ்டின். மனித செயலாற்றலை அதிகரிக்க சுகாதார மற்றும் கல்வியில் அதிக முதலீடு
தேவை என்பது யாருடைய சிந்தனையின் மையமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென். மனித செயலாற்றலை அதிகரிக்க சுகாதாரம் மற்றும் கல்வியில் அதிக முதலீடு தேவை என்பது யாருடைய சிந்தனையின் மையமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென். நெக்ஸ்ட் 61st கொஸ்டின். மக்களின் உற்பத்தி திறனும் வளர்ச்சியும் அதிகரிக்க வேண்டுமானால் இந்தியா தனது சமூக கட்டமைப்பில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியவர் அமர்த்தியா சென். மக்களின் உற்பத்தி திறனும் வளர்ச்சியும் அதிகரிக்க வேண்டுமானால் இந்தியா தனது சமூக கட்டமைப்பில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென். இது முக்கியமான ஸ்டேட்மெண்ட், அதனால நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 62nd கொஸ்டின். நேரடி வரிகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாயங்கள் வரி, பங்கு பரிவர்த்தனை வரி. நேரடி வரிகளுக்கு எடுத்துக்காட்டு வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாயங்கள் வரி, பங்கு பரிவர்த்தனை வரி. மறைமுக வரிகளுக்கு எடுத்துக்காட்டு சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி, பொருட்கள் மற்றும் சேவை வரி, முத்திரை வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி. மறைமுக வரிகளுக்கு எடுத்துக்காட்டு சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி, பொருட்கள் மற்றும் சேவை வரி, முத்திரை வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி. ஓகே, இதோட பார்ட் 2 வீடியோ முடிந்துவிட்டது. இதோட கண்டினியூட்டி பார்ட் 3 வீடியோ வரும். இந்த லெசன்ல கொஞ்சம் அதிக கொஸ்டின் இருக்கு, அதனாலதான் பார்ட் 3 வரைக்கும் வீடியோ போகுது. நீங்க ரொம்ப நேரம் நீங்க சொல்றதை பொறுத்தா இருக்கு. நீங்க ரொம்ப ஒரே வீடியோல கூட ஃபுல் கொஸ்டினை போடலாம். பட் உங்களுக்கு போர் அடிக்கும், கண்டினியூஸா பார்த்தா நோட்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுக்காக தான் பார்ட் வீடியோ போடுறேன். உங்களோட ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா, கமெண்ட் தெரிவிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடியோ கண்டென்ட்டை நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க. எக்ஸாம் நெருங்கிடுச்சு. இந்த 6 மந்த்தில் வேலையை வாங்கிட்டு ஜாப்ல உட்காந்துருக்கணும். அதுதான் நம்மளோட ஃபோக்கஸாக இருக்கணும். கேப் விடாதீங்க, கன்சிஸ்டன்சியே படிங்க. கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தைங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தை அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஏன் கன்சிஸ்டன்சி யார் போஸ்டிங் வேணாலும் கன்சிஸ்டன்சி அப்படி ஏன் சொல்றாங்கன்னா, ஏன்னா அதுதான் விஷயமே இருக்கு. நீங்க 1 டே கேப் விட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களை இன்னொருத்தவங்க கிராஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒண்ணு அந்த டே உங்களுக்கு வேஸ்ட் ஆகும், படிச்சது மறந்து போகும். எப்படி அந்த 1 டேல இன்னொருத்தவங்க படிக்கிறவங்களை கிராஸ் பண்ணிட்டு மேல போயிடுவாங்க. இன்னொன்னு நீங்க படிக்கிறது வேஸ்டா போகும். எதனால வேஸ்டா போகும்? மறந்து போகும், கண்டினியூட்டி இல்லைன்னா. ஸோ கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. ஸோ கன்சிஸ்டண்டா யாருங்க படிக்கிறாங்களோ அவங்க தான் எக்ஸாம் இம்மிடியட்டா கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங் உட்கார முடியும். அவங்களுக்கு ரொம்ப லேக் ஆகாது, போஸ்டிங் வாங்குறதுக்கு தள்ளி போகாது, உடனே வேலை வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் அந்த கன்சிஸ்டன்சி. யார் நீங்க போஸ்டிங் வாங்கினாலும் அவங்க பேசுற ஸ்டேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை கன்சிஸ்டன்சியா படிங்க அப்படின்னு. இது படிக்கிற விஷயத்துல மட்டும் கிடையாது, ஒர்க் பண்ற விஷயத்துல கூடமே. எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி, கன்சிஸ்டண்டா ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா அதுல அவங்க ரொம்ப நாலேஜபிள் ஆயிடுவாங்க. அந்த ஒர்க்கை பத்தி அவங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டா தெரிஞ்சிடும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, கான்ஃபிடென்டா இருப்பாங்க, டச் விட்டு போகாது. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆல் எக்ஸாமினேஷன் அண்ட் ஆல். எல்லாத்துக்குமே ரொம்ப கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியமானது. அதனால ஸ்ட்ராங்கா படிங்க, கான்ஃபிடென்ட்டா படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் வாய் குளறலா இருக்குன்னு டவுட் தோணுச்சுன்னா
கமெண்ட் பண்ணுங்க. ஏன் என்ன பிரச்சனைனா கொஞ்சம் தைராய்டு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு தான் டெஸ்ட் எடுத்தேன். கொஞ்சம் தைராய்டு பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் கிளியரா பேச முடியல. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து கவனிச்சுங்க வீடியோவை. மேக்ஸிமம் கிளாரிட்டி தான் வரும். பட் இன்னைக்கு தான் டெஸ்ட் எடுத்தேன். டெஸ்ட் எடுத்த உடனே கொஞ்சம் அப்நார்மல் வந்துருச்சு. அதனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். அதனால ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கண்டு கொடுப்பேன். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ.